ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து டியூஸ்டே ஆஃப்டர்நூன் ஐடியனை கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஸ்கூல் போயிட்டுருக்கோம். வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுங்க, சுத்தமாக முடியல. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நடந்து போடுன்றது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கார் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், நாங்கள் எப்படி வாங்கணும், எந்த கார்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன். பாருங்களேன் எப்படி இருக்குது, க்ளவுடியாக இருக்குது, லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டே இருக்குது. காலையிலேருந்து இன்றைக்கி மழை வந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலி இது வந்து எப்படி ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னா, சதன் விண்ட் வந்து ப்ளோ ஆக ஆரம்பிக்குது. எஸ்பெஷலி இங்கே வந்து அந்த காற்று அடிக்கிற வேகத்தில் தான் நம்ம மூஞ்சிலலாம் அப்படியே லைட்டாக வந்து அப்படியே குத்துறா மாதிரி இருக்குது. இந்த மாதிரி டைமில் வந்து நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேங்க, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம காரோட ப்ரைஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். புதுசாக நியூசிலாந்து வரவங்க எந்த மாதிரி கார்ஸ் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம செக் பண்ணலாம் ஒரு கார் வாங்கிறதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். எவ்வளோ அழகான வானவில்லைங்க. நாங்கள் ஸ்கூல் போகும்போது அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி வானவில் நாங்கள் பார்த்துருவோங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நியூசிலாந்து வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான நாடுங்க. ஆனால் சில சமயங்களில் இங்கே இருக்க வெதரை வந்து நம்மளால் கணிக்கவே முடியாது. அதுவும் புதுசாக நியூசிலாண்டுக்கு வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு வின்டர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. மார்னிங் நாங்கள் போகும்போது மழை தூரிகிட்ருக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கும், அப்புறம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் விண்டு வரும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புதுசாக வரவங்களுக்கு. வெளியில் போகும்போது நம்ம ஊபர் கார்ஸில் நம்ம போகணும்னு நினச்சாலும் அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குங்க. ஸோ நம்ம ஓன் கார்ஸ் வாங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன்னு சொல்லுவேன். நம்ம வந்து பிராண்ட் நியூ கார்ஸும் வாங்கலாங்க. ஆனால் இப்போ நீங்கள் புதுசாக வரீங்கன்னா பெட்டர் நம்ம வந்து ஒரு இம்போர்ட்டட் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிட்டு ஒன்ஸ் நம்ம இந்த நியூசிலாந்து ரோட்வேஸ்லாம் ஃபெமிலரைஸ் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம பிராண்ட் நியூ கார் வாங்கினா நமக்கு வந்து நல்லாயிருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா நியூசிலாண்டில் நிறைய ப்ரீ ஓன்ட் ஃப்ரெஷ் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் ஜப்பான்லேருந்து நிறைய கார்ஸ் வருது. சிங்கப்பூர்லேருந்தும் நிறைய கார்ஸ் வருதுங்க. ஸோ நாங்கள் எந்த ஆப்ஷன் போகணுன்னா, ஆரம்பத்தில் நம்ம ஒரு இம்போர்ட்டட் கார் அந்த மாதிரி வாங்கிட்டு அதை ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம ஓட்டி ஒன்ஸ் நம்ம எல்லாமே இந்த ரோடெல்லாம் ஃபெமிலரைஸ் ஆகிட்ட பிறகு கூட நம்ம நியூ கார்ஸ் வாங்கலாம். ஆனால் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கார் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா, ரிலையபிளாக இருக்கா, நமக்கு ஒரு நல்ல ரீசேல் வேல்யூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்து வாங்குறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க. காரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ரீ ஓன்ட் இம்போர்ட்டட் கார் செகண்ட் ஹேண்ட் கார் வந்து $8,000 $20,000 ஒரு நல்ல டீசன்ட் கார் வாங்கலாங்க. நம்ம கார் வாங்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக என்னென்ன ஃபேக்டர்ஸை நம்ம பார்க்கணுன்னா, அந்த கார் வந்து எந்த இயரில் பில்டுன்னு பார்க்கணும். வித்தின் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து அது ஓடி இருக்குன்னு பார்க்கணுங்க. நம்ம வந்து ஒரு 100,000 கிலோமீட்டர்ஸ்க்கு கம்மியாக ஓடி இருந்தால் அது வந்து ஒரு ஓகே. அதுக்கப்புறம் ஃபியூல் டைப் என்னன்னு பார்க்கணுங்க. இப்போ நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா இவி கார்ஸ்க்கு, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு லெவி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நியூசிலாண்டில் இப்போ இருக்க டிமாண்ட் வந்து ஹைப்ரிட் கார்ஸ்க்கு வந்து நல்ல டிமாண்டாக இருக்குங்க. அது வந்து நமக்கு எக்கனாமிக்கல் கூட. இப்போ ஒரு நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் நம்ம வாங்குகிறோம், அதோட பில்டு பார்த்திங்கன்னா ஒரு 2015 2016 இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறதுக்கும் அதோட பில்டுக்கும் ஒரு லெஸ் தேன் 10 இயர்ஸ் வந்து கேப் இருந்துச்சுன்னா அது நல்ல பெஸ்ட் ஆப்ஷன். அப்புறம் அது ஹைப்ரிட் காராக இருக்குது, ஒரு $15,000 நம்ம வாங்குகிறோம். அதோட கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குன்னா ஒரு 30,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஓடி இருக்குது. இப்போ நம்ம அந்த காரை வாங்கிட்டு ஒரு 50,000 கிலோமீட்டர்ஸோ இல்லை 60,000 கிலோமீட்டர்ஸோ ஓட்டிட்டு நம்ம அதை வந்து செல் பண்ணிட்டோம்னா ஒரு நல்ல பார்கெயின் ரேட்டுக்கு செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட காரை நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாங்க. நிறைய பேர் நியூசிலாண்டில் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் காராக இருந்துச்சுங்க. ஒரு ஃப்ரெஷ்லி இம்போர்ட்டட் செகண்ட் ஹேண்ட் ஜாப்பனீஸ் கார். ஏன்னா நாங்கள் வந்து அதோட ரிலையபிலிட்டி பார்த்தோம், அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸும் வந்து கொஞ்சம் ஈஸி டு மெயின்டைன். யூரோப்பியன் கார்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம கார் வாங்குறதுக்கு என்னென்ன சோர்ஸஸ் இருக்குன்னு பார்ப்போம். முதல் பார்த்திங்கன்னா ட்ரேட்மீ வெப்சைட்டில் போய் நம்ம பார்த்து வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸும் இருக்குங்க. பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம த்ரூ ட்ரேட்மீ மூலியமாக நிறைய கார் டீலர்ஸை நம்ம அப்ரோச் பண்ணி வாங்கலாங்க. ஏன்னா அந்த கார் டீலர்ஸ் வந்து நமக்கு காரோட ஹெல்த் செக் பண்ணி ஒரு சர்டிஃபை பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. அப்புறம் பிரேக் டவுன் வாரண்டியும் கொடுப்பாங்க. ஆன் அடிஷ்னல் பேமெண்ட் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பார்கெயின் ரேட்டுக்கு நம்ம கார் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து காரை பற்றி ரொம்ப எக்ஸ்பர்ட்னா நல்லா தெரியும்னா நம்ம வந்து ப்ரைவேட் செல்லர்ஸ்கிட்டையும் வாங்கலாம். நம்ம வந்து 1-to-1 எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம காரை செக் பண்ணுறதுக்கு ஏஏ அத்தாரிட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம டெஸ்டிங் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து எப்படின்னா எங்களுக்கு இது நியூசிலாந்து வந்து புதுசு. ஸோ எங்களோட அண்ணா தான் வந்து எல்லாமே செக் பண்ணி கொடுத்தாங்க. நமக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு 10 to 15 minutes நல்ல டைம் எடுத்துகிட்டு அவர் வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணார். மோஸ்ட்லி என்னென்ன பார்த்தாருன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆக்சிலரேஷன் எப்படி இருக்குது, அப்புறம் பிரேக்கிங் சிஸ்டம், சவுண்ட் எப்படி இருக்குது, ஏதாவது நாய்ஸ் வந்து கேட்குதா, பிக்கப் வந்து எப்படி இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகுதா, லைட்ஸு, ஏர்கான், அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஓட்டிட்டு சடனாக பிரேக் அடித்தார், சடன் பிரேக்கெல்லாம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி நாங்கள் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு எங்களுக்கு வந்து 2 கார் வந்து ஆப்ஷனில் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அதை செக் பண்ணதில் லைக் வி வென்ட் ஃபார் ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் நாங்கள் வாங்கினோம். எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி இப்போ இந்த கார் நாங்கள் வாங்கினது மூலிமா. ஸோ அதை நம்ம டெஸ்ட் பண்ணி கார் வாங்குறது ரொம்ப முக்கியம். நமக்கு யாரும் இல்லைன்னா நம்ம வந்து ஏஏ அத்தாரிட்டியை கூட்டிகிட்டு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாங்கலாம். நமக்கு கார் வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னா பாஸ்போர்ட் வந்து தேவைப்படும், அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் தேவைப்படுங்க. இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு நமக்கு இன்சூரன்ஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் லெவல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே நியூசிலாந்து லைசன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு இன்சூரன்ஸ் ஃபீ வந்து கம்மியாக இருக்குங்க. இப்போ பேமெண்ட் டைப் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் பேமெண்ட் பண்ணி வாங்கலாம். நம்ம ஃபினான்ஸ்க்கு போகிறதா இருந்துச்சுன்னா கார் டீலர்ஸே நமக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் கொடுப்பாங்க, ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்லைனா நியூசிலாண்டில் வந்து தேர்ட் பார்ட்டி ஃபினான்ஸ் இருக்குங்க, எம்டிஎஃப் ஃபினான்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஜெம் ஃபினான்ஸ் இருக்குங்க. இல்லைனா ஆன்லைன் ஃபினான்ஸ் ஆப் இருக்குது, திவா ஃபினான்ஸ் சொல்லிட்டு. இவங்கெல்லாம் வந்து நம்மளோட க்ரெடிட் ரேட்டை வந்து செக் பண்ணுவாங்க. க்ரெடிட் ரேட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்ம வாங்க வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி யாராவது நியூசிலாண்டில் இருக்கீங்கன்னா நான் ஏதாவது இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் அதை தெரிஞ்சுப்பேன். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். புதுசாக யாராவது நியூசிலாந்து வரீங்கன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வாரம் வந்து நான் கம்யூனிட்டி சர்வீஸ் போகும்போது புதுசாக வந்து ஒருத்தவங்க ஜாயின் பண்ணாங்க. அவங்களும் சிங்கப்பூர்லேருந்து வந்தவங்க தான். அவங்க வந்து நேபாளி. அவங்கள மீட் பண்ணதில் அவ்வளோ ஹாப்பி எனக்கு. அவங்க சிங்கப்பூரில் 25 இயர்ஸாக இருந்துட்டு இங்கே வந்திருக்காங்க. ஸோ ஒருத்தர் நாங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.